ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் நடித்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் படத்தை பற்றினா ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் பிளாட் லீக்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எடுக்கிறதுக்காக இப்போ ஃபைனல் ஷெட்யூல் போயிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ லீக்ஸ் ஆச்சுல, அதன் தொடர்ச்சியாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில பிளாட் லீக்ஸ். தளபதி விஜய் இந்த ஒரு படத்தில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு, ஓவராலாக அந்த படத்தை பற்றி கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜனநாயகன் இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கிடையில இந்த படத்தோட ஷூட்டிங்கை இந்த மே மந்த் ஆர் ஜூனுக்குள்ளேயே வந்து முடிச்சு கொடுத்துட்டு தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாலிடிக்ஸில் பிஸியாக இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு படத்தில் அப்படியே தளபதி விஜய் சார் என்ன கேரக்டர் பண்றாரு, இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்படியே அதை ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்றாரு, ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்காது. எந்த அளவு உண்மை தெரியல. ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்க மாதிரியான எந்த விதமான லீக்ஸும் கிடைக்கல. பட் ரொம்பவே முக்கியமான ஒரு சில இன்சைடர்ஸ்ல இருந்து இந்த ரூமர்ஸ்லாம் சோஷியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அந்த ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு போலீஸ் ரோல் கூட பிளே பண்ணலாம். அப்படி ஒருவேளை போலீஸ் ரோல் பிளே பண்றாரு, ஒரு காப் மாதிரி இருக்காருன்னா எதுக்காக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிலிமா இருக்குது? இவர் ஏன் வந்து பொலிட்டீஷியன்ஸை எதிர்த்து நிக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி வந்து தெரியுறாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய எல்லா போஸ்டர்ஸை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி தெரியுறாரு. இவர் வந்து பொலிட்டீஷியனுக்கு வந்து எதிரான ஒரு ஆள் மாதிரி தெரியுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா தானே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து உண்மையிலே போலீஸ் ஆஃபீஸர் தானா, இவரோட கேரக்டர் என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கும்ல. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். தென் அதுக்கப்புறம் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு செய்யற விஷயங்களுக்கும் பொறுக்க முடியாம இவர் வந்து இந்த போலீஸ் ஜாப்ல இருந்து வெளியே போறாரா இல்ல வந்து வெளியேற்றப்படுறாரா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு எமர்ஜிங் லீடரா வராரு. ஸோ இவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா மாறுறாரு, அரசாங்கத்தை வந்து தட்டி கேட்கிறாரு. இது மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல நிறைய இருக்க போது. முக்கியமா இப்ப கரண்ட் டைம்ல நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி, ஆக்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுதான் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராகவும் இந்த ஒரு படம் வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப கரண்ட் டைம்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், பொலிட்டிஷியன் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஆல்டர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா தளபதி விஜய் அவரோட கட்சியான டிவிகே அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அதோட கொள்கைகள் இருக்கிற மாதிரியான படமா இது டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷனும் ஒன்னு இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா பிளாக் ஹேர், பியர்டு எல்லாமே டை அடிச்ச மாதிரியே ஒரு ரோல்ல வந்து இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பியர்ட்ல எல்லாம் ஒயிட், அப்புறம் ஹேர்லாம் ஒயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு மிடில் ஏஜ் மேன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரை வந்து பார்த்திருப்போம். ஸோ அதுதான் மோஸ்ட்லி படத்துல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டரோட ஃபுல் லுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வரக்கூடிய விஜய் சார் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பியர்ட் அண்ட் ஹேர் ஃபுல்லாமே டை அடிச்சு இருக்கக்கூடிய ஒரு யங் கேரக்டர் மாதிரி வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் மேபி ஒரு காப் கேரக்டரா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இதுவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கிடையில இது வந்து கமல் சாரோட ஸ்டோரி. வினோத் வந்து கமல் சார் வச்சு ஒரு படம் பண்றதா இருந்தது. அந்த ஒரு ஸ்டோரி லைனும் இதுல வந்து பிளெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கதையை ஃபுல்லா எடுக்கல. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கமல்ஹாசன் சாரை பேஸ் பண்ணி, அவரோட அரசியலை பேஸ் பண்ணி அவருக்கான படமா இருந்தது. அதுல இருக்கக்கூடிய ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு அது விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி பட்டிட்டிங்கரிங் பண்ணியிருக்காரு வினோத் சார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பகதூர் கேசரியோட ரீமேக் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ ஃபைனலி கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா விஜய் சார் வராரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காப்பா இருந்திருக்காரு. அவர் வந்து எப்படி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரையும் நக்கல் பண்றாரு, சட்டையர் பண்றாரு, அது மாதிரியான ஒரு பேஸ்டு பிலிமா தான் இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவு உண்மை என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசங்கள், அதாவது ஜூன் 21 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அவரோட பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் இல்லனா டீசர், ட்ரெய்லர் கண்டிப்பா ஏதாவது நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே போக இந்த படத்தை பத்தினா இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ், நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே தொடர்ந்து வரதான் போகுது. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா இதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.